முறிஞ்சிருமாப்பா. தாங்கும். என்ன என்ன முக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் திரு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நேற்று போட்ட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து எல்லாரும் பார்த்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. அதுக்கு ஒரு சாட்சி நல்லா இருந்தது, சாஃப்டா இருக்கு, நல்லா இருக்கும். அது டெய்லி பண்ணால் அந்த வித்தியாசங்கள் தெரியும். மைக்கு டைம் இல்லாதனால அவர் டைம் இருக்கிற நேரத்தில் செய்கிறாரு. அது வந்து லேடிஸ் மட்டும் இல்லை, பாய்ஸும் செய்துக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன காலம் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொலி பாருங்க. அது உங்களுக்கு சப்போர்ட் ஊக்கத்தின் தரும்னு சொல்லிக்கொண்டு ஸோ வாங்க இன்னைக்கு என்ன காணொலி காட்டுறோம். இங்கே வந்து வசந்த காலம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் ஆல்ரெடி காணொலியில் சொல்லியிருப்பேன். ஸோ வசந்த காலம் வந்தாலே என்ன நடக்குமையோ? பூக்கள் பூக்கும், பூக்கள் பூக்கும் தருணம் இல்லை, என்னன்னு பூக்கள் பூக்கும் மாறுயிரே. சரி, ஓகே, நாங்கள் பாட வேணாம். நான் பாடுறத நீங்கள் கஷ்டப்பட்டு கேட்க வேணாம். பாட மாட்டோம், நாங்கள் வாசிப்போம் முடியும். ஸோ வாங்க அந்த இடத்துக்கு போவோம். வாசல்ல இங்க மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்ல அந்த பூக்கள் பூத்து இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் சில பேர் கேட்டிருக்காங்க, ஏன் மையோ அண்ணா வந்து பாக்ஸர் மாதிரி நடக்கிறாருன்னு. அதுக்கு காரணம் மையோ சொல்லிடுங்களே. 15 வயசுல ஃபிட்னஸ் தொடங்கிட்டு ஜிம் அடிச்சனாலதான் அவர் அப்படி வாக் பண்றாரு, வேற ஒன்றும் இல்லை. சரியா, இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் காணொலி தொடர்றோம். ஏன்னா சர்ப்ரைஸா இருக்கட்டும். பச்சை எரிஞ்சிச்சு நடவுங்க. இது நான் நேற்று லைஃப்ல காட்டினேன். வெயிட், முந்தா நேற்று நான் லைஃப்ல இந்த வீடியோ காட்டியிருப்பேன், இந்த இடத்த காட்டியிருப்பேன். ஓகே, இப்போ ஆக்சுவலி திட்டுவாங்க சில பேர் புல்லில் நடக்கக்கூடாது, ஆனால் இதில் ஒன்று ஓகே. யா, இது வந்து via Oosterklokke. Das ist ganz farbig, genau. Sehr schön farbig, siehst du? இது வந்து ஈஸ்டருக்கு மட்டும்தான், அதாவது ஏப்ரல் மாசத்துல வர நாளுக்குள்ள இதை Oosterklokke-ன்னுவாங்க. இதுதான் எல்லாம் டிசைனா எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இன்னும் பூக்கையில் வடிவா எல்லாம் வளர்ந்து வந்து நல்லபடியா பூக்கும். இது ஏப்ரல்ல இதை வந்து பார்க்க மணி மாதிரி இருக்குனால Oosterklokke-ன்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர் மணி என்று மிஸ்டர் மணி இவர். இதெல்லாம் நல்லா பூக்கும். இந்த பூ மரம் இன்னும் பூக்கையில் அது வரும் மணி. இப்பதான் மொட்டெல்லாம் இங்கே வாங்க, இங்கே வாங்க. இதான் அந்த ஐ படத்துல வரும் தெரியுமா பூ? ஐ படத்துல வர்றது அது அங்க இல்லையா, எடுத்தாங்க ஹாலண்ட்ல. ஹாலண்ட்ல, தாய்வான்ல, சைனால இல்ல ஐ படத்துல வர இது ஹாலண்ட்ல எடுத்தது. இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இதான் அந்த பூ மரம். மரத்துல இலையே இருக்காது, முழுக்க பூதான். இப்ப எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த பூக்க என்ன பேர் தெரியுமா மயோ? மக்னோலியா. அந்த விஜய் படிச்சிருக்கோம். அது நாங்க இதுக்கெல்லாம் நடப்போம் வாங்க. அது வந்து மோஸ்ட்லி ரோஸும் ஒயிட் கலர்லேயும் தான் இருக்கும். அடுத்தது வந்து வசந்த காலத்துல தான் பூக்கும் அந்த பூ. பர்பிள். அங்க ரெண்டு விதமா இருக்கு, பர்பிளாவும் இருக்கு. ஸ்டார்ட்ல பர்பிளா வந்து பிறகு வெள்ளையா வரும், விரிஞ்சா பிறகு. இல்ல ரெண்டும் இருக்கு, பர்பிளும் இருக்கு, ஒயிட்டும் இருக்கு. இதான் இது. அண்ட் இது வந்து வசந்த காலத்துல மட்டும்தான் கூட வரும். நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும். இது கூடலாம் மரமா அல்ல கொத்தா தான் வரும். வாங்க போவோம் அந்த கட்டு. போட்டோ எடுக்கணுமா? யா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த புது ஃபோன்ல போட்டோ எடுக்க போறேன். அங்க ரெடி ஆயிட்டா மேடம்? தண்ணி போதுல அம்மா தந்துட்டு காஷ்மீர் கிளீமே ஃபிளாஷ். நேரம் மதியம் 2:30 போறங்க. ஓகே, நல்ல வாசமா தான் இருக்கு.
மம்மி இப்போ வாவ் அம்மா இப்போ நான் இதை வரைய பார்க்குறேன். வாடியா பாருங்க. உள்ளுக்குள்ள எவ்வளோ மகரந்த மணி இருக்கு. என்ன மணி? மகரந்த மணி அப்படின்னா இல்லையாண்ணா? பூக்கள் வித மாதிரி இருக்கு. இதையா மகரந்த மணின்னு சொல்றீங்க? Yeah. இங்க இது எவ்வளவு கிளியரா இருக்குமா, இங்க பாருங்க. ஓகே பர்பிளுக்கா போவோம் இருங்க. வாங்க வாங்க கேமராமேன் வாங்க. படத்துல கூட போய் எடுக்க மாட்டாங்க. விழுந்து எடுக்கிறீங்க. வாங்க. நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகா இருக்குண்டு. இப்ப இங்க எவ்வளவு அழகா இருக்குண்டு. வாவ். சூப்பரா இருக்கு. இது பிங்க் கலர். பர்பிள். இதான் பர்பிள். அது லைட் ரோஸ். நாங்க ஓடி போய் விளையாடுவோமே. ஆனா எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குமா. உங்களுக்கு? பூவண்டா எல்லாம் வடிவம். எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு ஸ்பெசிஃபிக்கா. எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க தான் வந்திருக்கணும். நல்லா வடிவாக இருக்கும். சீனரி பேக்ரவுண்டெல்லாம் வடிவாக இருக்கும். புதுவாக எல்லாரும் ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே விழுந்ததா பிடிங்கினீங்களா? கையில் வச்சிருங்க. யாருக்கு போட்டோ எடுக்கிறீங்க? என்னப்பா? நாங்க பெரிய போட்டோகிராஃபர் இல்ல. ஆனா இந்த போட்டோஸை போய் நான் ஷோ பண்றேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹாபி போட்டோகிராஃபர் தான். ஓகே காமிப்போம்மா. நான் இதில் இது தெரியுதான்னு தெரியல. பட் பாருங்க. இது நாங்கள் இது ஷேர் பண்ணிடுவோம். இப்போ மயூ வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். என்ன ஃபோட்டோ எடுப்போம்? வியா குட்டி காம் தானே இல்லை நில்லுங்க. அம்மா ஒரு வடி ஃபோட்டோ எடுத்தோட அந்த தண்ணி பத்தில் எல்லாம் தந்துட்டு இதில் வச்சுட்டு போங்க. வாட்ஸ்அப் ஸ்டாப் சொல்லிக்கோங்க. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இங்கே வாங்க. என்னால ஏலாம இருக்கு. ரோட்டுக்கு போறே இல்ல.
இப்ப யாரு வரும் அவன் போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் பார்க்க ஓடிக்கிட்டு இருக்கா. அதுல இருக்க வடிவா இருக்கும் அந்த போட்டோ. நானும் அதான் யோசிச்சேன். இங்க வாங்க அங்க போட்டோ எடுக்கணும் குழப்ப கூடாது. இப்படி கிடக்கணும் இப்படி அங்க போக கூடாது. நாய் தாங்கஷன் கேக் வாங்க போறீங்களான்னு கேட்டா இப்படிதான் சின்ன பிள்ளைங்க இங்க வந்து உழைப்பாங்க. வீட்டுல கேக்க செய்துக்கிட்டு வந்து அவங்களோட பாக்கெட் மணிக்கு வந்து காசு சேர்ப்பாங்க. அது நல்ல விஷயம் என்னமாயோ. எப்படிமா அவங்க இடம் முடியணுமே. 3 மரத்தை வச்சுக்கொண்டு மாறி மாறி ஷூட்டிங் பண்ணினாங்க. ஷூட்டிங் முடியல இல்லை. எடுத்துட்டு வாங்க. எப்படி நிக்கிறாள சரிங்க. ரொம்ப சரிங்க குட்டி. ஓகே அந்த ஊர்ல கொத்து கொத்தா போக்கும் அது அப்படி. ஓகே குட் கம். இதெல்லாம் விரிஞ்சிட்டு வாடிக்கும். யா இப்பதான் மொட்டு மாதிரி வருது. யா கம் தானே. இதுல வாங்க எடுப்போம். அவளை எப்படி பயந்தோம். லைவ்ல விழ போறாங்க. வீடியோல என்ன வீடியோல விழ போறீங்க. விழல நான் இப்படி நிக்கிறேன். இங்க வாங்க பாருங்க. மயோ எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனா நிறைவேறுமா தெரியல. மர முடியாம இருந்தா சரி. மர முடியாது. நாய் dankeschön aber merci. அவ வந்து நான் விழுறத பாக்குறதுக்கு இருக்கிறா போல. குட்டி நீங்க இப்படி இருந்துட்டு இப்படி இருங்க. ஓகே நான் வாரேன். அப்படி நின்று அதுல இல்லங்க அப்படி. இப்படிப்பா இருந்தவள் இருங்க நான் வாரேன். அவள் மெல்லியே போட்டு நீங்க ஹலோ நான் என்ன குண்டுன்னு சொல்ல வரீங்க. அப்படியே இருங்க நல்லா இருக்கு போட்டோ. அப்பாடா ஷூட்டிங் முடிஞ்சு. மயோ வெயிட் பண்ணுங்க மயோ எனக்கு ஆசையா இருக்கு அதுல ஏறணும். முடிஞ்சிருமாப்பா தாங்கும். என்ன என்ன முக்குறீங்க. என்ன 70 கிலோ தாங்காதா. காசு கட்டணும். நான் பிடிக்க நீங்க காசு கட்டணும் ப்ரோ. நீங்க இந்த இதுல இருக்க வாங்கலை. நான் வரைய பிடிச்சாருங்க. பாரம் கொடுத்தீங்கன்னா மயோ இருக்க வாங்கலை மயோ. சரி வேணாம் விடுவோம். பிடிச்சி நடங்க வாங்க. ஓகே நான் இதுல நடங்க. ஓகே யா யா பாருங்க வசந்த காலம் வந்தோடனே காகங்கள் எல்லாம் கூடு கட்ட வலிக்கிட்டினா அவ்வளோ வடியா கூடுகள் இருக்கு பாருங்க. இப்போ வடியா தெரியும் வேண்டாம் இலையில தானே மரங்கள்ல வடியா தெரியுது பாருங்க கூடுகள் சின்ன சின்ன கணக்கு நல்ல வடியா இருக்கும். இப்போ பழைய காலத்து டேம்பு இது புக் பண்ணி போட்டு நாங்கள் ஓடி தெரியலாம். ஸோ இந்த குட்டி காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காம நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பாருங்க. முடிஞ்சா போட்டோ எடுக்கிறவங்க எல்லாம் போட்டோ ஷூட்டிங் செய்வாங்க. அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உறவினருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் மயூ திரு. பாய்.